கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை வேத வார்த்தைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று நாம் யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர். இந்த ஒரு வேத வசனத்தை பிரியமானவர்களே, யோபுவினுடைய சிநேகிதன் ஒருவன் யோபுவை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யோபு கஷ்டத்திலே, வியாதி பலவீனத்திலே, பிசாசினுடைய சோதனையிலே அவன் சிக்கி தவித்து கொண்டிருக்கும்போது, பிரியமானவர்களே, அவனை ஆறுதல் படுத்தும்படியாக, அவனை தேறுதல் படுத்தும்படியாக அவன் சொல்லுகிற வார்த்தையைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. என்ன? உம்முடைய கூடாரத்தில் சமாதானம். உம்முடைய கூடாரத்தில் சமாதானம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று பிரியமானவர்களே நாம் காண்பது என்ன? இங்கே யோபு 5:24 அங்கே காண்பீர், இன்னொன்று காண மாட்டீர். எதனை காண்பீர்? உம்முடைய கூடாரத்தில் சமாதானத்தை காண்பீர். எதனை காண மாட்டீர்? உம்முடைய வாசஸ்தலத்தை தேவன் கருத்தாய் விசாரிக்கும் போது எந்த ஒரு குறைவையும் காண மாட்டீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாயிருப்பார்கள் என்ற வசனத்தை உடையதான இதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே, என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் அவர்கள் தாபரிப்பார்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ எதனை காண மாட்டாய்? யோபு 9:10 நாம் பார்க்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நீ அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறது நிமித்தமாய் உன் வாழ்க்கையிலே நீ நன்மை ஒன்றாகிலும் குறைவுபடுகிறதை நீ காண மாட்டாய். மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரம் யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 2வதாக சொல்லப்படுகிறதான பிரியமானவர்களே ஆசீர்வாதம் என்ன? 25வது வசனத்திலே பார்க்கிறோம், உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்கிறது என்ன? உன் பிள்ளைகள் பெருகுவார்கள், உன் சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல அவர்கள் செழித்து ஓங்குவார்கள். அவர்கள் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல, ஒலிவ மர கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றிலும் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, 3வதாக நாம் பார்க்கிறோம், யோபு 5:26 தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில்
சேர்க்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையிலே சேருவீர் என்று. அதை எதனை காண்பிக்கிறது என்று சொன்னால், நீதிமானுடைய முடிவை பார், அது சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி ஆவேன் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் நான் திரும்பவும் பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 7வது வசனத்திலே, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். கடைசியாக யோபு 5:27 பார்க்கிறோம், இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை பிரியமானவர்களே இதோ உங்களுக்கு முன்பதாக வேதமாய் கொடுக்கப்படுகிறது. இதை ஆராய்ந்து பாருங்க பிரியமானவர்களே, அதிலிருந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு சேமம் உண்டாகும், எந்த ஒரு குறைவையும் காண மாட்டீர்கள், சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, நாங்கள் கேட்ட இந்த வாக்குத்தத்தத்துக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாமி சமாதானத்தை காணும்படியாய், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்தை பூமியின் புல்லை போன்று அவர்கள் ஆண்டவரை பசுமையாய் அவருடைய ஜீவியம் இருக்கிறதை காணும்படியாய், அவர்களுடைய நிறைவான வாழ்க்கை ஆண்டவரை சம்பூர்ணமான முடிவை காணும்படியாய் உம்முடைய வேதத்திலே நீர் கொடுக்க வைத்திருக்கிறதான ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களினால் வசனங்களினாலும் சத்தியத்தினாலும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை முழுவதும் நன்மை உண்டாகும் என்கிறதான உம்முடைய ஜீவ ஆண்டவரே வார்த்தையின்படி அவர்கள் விசுவாசித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்திருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.